ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேவி லோகேஷ். ஓகே, இன்றைக்கி என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, வீடியோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், சோனி வேகஸ்லேருந்துலாம் ரெண்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சில வீடியோஸ் வந்து 2GB 3GB கிட்டலாம் வருது ரெண்டர் பண்ணால். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் அதை கம்ப்ரெஸ் பண்ணணும், அதே நேரத்தில் அதோட சில வீடியோஸ்லாம் கம்ப்ரெஸ் பண்ணால் வீடியோ குவாலிட்டி போயிடும். மொபைல், அதாவது ஹெச்டியில் ஒரு வீடியோ வச்சுருந்தோன்னா அது கம்ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மொபைல் குவாலிட்டிக்கு வரும். குவாலிட்டிலாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் குவாலிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கம்ப்ரெஸும் பண்ணணும், அதே நேரத்தில் அது குவாலிட்டியும் குறையக்கூடாது. அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன் இந்த வாட்டி. அது என்னன்னா அட்வான்ஸ்டு வீடியோ கம்ப்ரெசர் சாஃப்ட்வேர். இதுதான் அந்த சாஃப்ட்வேர், அட்வான்ஸ்டு வீடியோ கம்ப்ரெசர் சாஃப்ட்வேர். இந்த கம்ப்ரெசர் சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் வந்து சின்ன சைஸுக்கு கம்ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டி குறையாது. ஆனால் நீங்கள் குவாலிட்டியை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோவோட குவாலிட்டியை ஓரளவுக்கு குறைச்சி வச்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப குறைச்சிங்கன்னா சைஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் உங்கள் வீடியோவோட குவாலிட்டி போயிடும். அதனால் சைஸ் வைக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போது நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. இது வந்து வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும். நான் பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கினேன். அண்டு இந்த வீடியோஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா இப்போ ஒரு வீடியோ இப்போ காட்டினால அந்த வீடியோவை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறன்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த விண்டோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த விண்டோ வந்துடும். இப்போது இதில் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பட்டன் இருக்குல்ல, Ctrl+C அமுத்துங்க. அப்படி இல்லைன்னா இந்த பட்டன் அமுத்துங்க. பட்டன் அமுத்தும் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இந்த விண்டோவில் நம்ம வீடியோ எங்கேன்னு கம்ப்ரெஸ் பண்ண போகிற வீடியோ எங்கேன்னு பார்க்கணும். நான் கம்ப்ரெஸ் பண்ண வீடியோ வந்து உங்கள்கிட்ட காட்டினால அந்த வீடியோ வந்து டாக்குமெண்ட்ஸில் கிரேசி லைட்ஸ்னு இருக்கும். இதுதான் அந்த வீடியோ பார்த்தீங்களா, 788 MB. இதை இப்போ நான் எப்படி கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணணுன்றது இங்கே இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ண போகிற வீடியோ வந்து இங்கே செலக்ட் பண்ணியாச்சுல. இப்போ இந்த வீடியோவோட சைஸு, இதோட பிட் ரேட்லாம் இங்கே மேலே காமிக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஜென்ரல் கம்ப்ரெஷன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவுட்புட்டு நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண பிறகு அது எந்த ஃபார்மெட்டில் வரணுன்றது இங்கே பார்த்துக்கணும். இங்கே 4 ஃபார்மெட் இருக்குது, 5 இருக்குது. ஒன்று ஒரிஜினலாக நீங்கள் எந்த வீடியோவை, நான் இப்போ AVI ஃபார்மெட்டில் இதை போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டும் AVI ஃபார்மெட்டில் வரும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். AVI, MPEG-4, 3GP, ஃப்ளாஷ் வீடியோ, இந்த மாதிரி 4 ஃபார்மெட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபார்மெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் MPEG-4ல் நீங்கள் அவுட்புட்டு வச்சிங்கன்னா எனக்கு குறையுன்றது என்னோட இது. அண்டு இதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட இங்கே ஃப்ரேம் சைஸ்லாம் பார்க்காதீங்க. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ சைஸ் வந்து டிஃபால்ட், இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சைஸ் வந்து 788 MB. இப்போ இந்த வீடியோ பிட் ரேட்டை நான் குறைக்க கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ரிசல்ட்டில் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டு கொண்டு போகிறேன் 977 KB குறைக்குமா. இது எப்படி ஒரு 788 MB வீடியோவை 977 KB குறைச்சா அந்த வீடியோவோட அந்த வீடியோ சைஸ் கரெக்டாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களோட வீடியோவோட குவாலிட்டி கம்மியாக போயிடும். ஏன்னா நம்ம குறைக்கிறது வந்து பிட் ரேட். இங்கே தான் நம்ம வீடியோவோட குவாலிட்டியை பார்க்கணும். ஸோ ஒரு 788 MBயை ஒரு 100 MBக்கு குறைச்சா அது ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான விஷயந்தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்கணும். ரொம்ப குறைச்சிங்கன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ மீடியமாக ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 156 MB குறைக்கிறேன். ஸோ எனக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிடாது. அதே மாதிரி எனக்கு இந்த சைஸுக்கு ஃபைலும் கம்ப்ரெஸ் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ண பிறகு அவுட்புட் ஃபைல் வரும்.
அந்த ஃபைலை நீங்கள் மறுபடியும் கம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது நடக்காது. ஏன்னா ஒன்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு தடவை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதே ஃபைல் சைஸ் தான் உங்களுக்கு வரும் அவுட்புட்டில். ஏன்னா கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பிட் ரேட் காட்டாது. ஏன்னா இங்கேயே நம்ம குறைச்சிடுறோம் மொத்தமாக, அங்கே எப்படி மறுபடியும் அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணி மறுபடியும் பண்ண முடியும்? ஸோ இப்போது இந்த வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இந்த 2 விஷயங்கள் தான். இந்த வீடியோ பிட் ரேட் இது ஓரளவுக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப குறைச்சிடாதீங்க, வீடியோ குவாலிட்டி குறைஞ்சிரும். அண்டு ஆடியோ பிட் ரேட், எனக்கு தெரிஞ்ச ஆடியோ பிட் ரேட் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு இது இருக்காது. ஸோ ஆடியோ பிட் ரேட் நம்ம அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த இடத்துல நம்ம ஆடியோ கோடிங்லாம் கூட பண்ணலாம். ஆல்ரெடி உங்களோட வீடியோவோட ஆடியோ வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, சாரி எனக்கு ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பாருங்க ரொம்ப குறையாது, ஓரளவு தான் குறையும் ஆடியோ. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் தான் வீடியோ குவாலிட்டி ரொம்ப குறைக்க போகிறது தான் இதையும் குறைச்சிருங்க. ஓகே, இப்போது இதை நம்ம செட்டிங்ஸ்லாம் இங்கே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே இந்த எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அண்டு லாஸ்ட்டாக வந்து எங்கே சேவ் பண்ண போகிறோமோ அதை இந்த இடத்துல சேவ் பார்க்கணும். இங்கே வந்து நான் டி ட்ரைவில் இந்த அவுட்புட் ஃபைல் வந்துடும். அண்டு இந்த ஃபைல் நேம், இந்த அவுட்புட் ஃபைல் நேம் வந்து abc_ இந்த ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக கம்ப்ரெஸ் பண்ணணும். கம்ப்ரெஸ் ஆகுது. அண்டு இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், வீடியோ பிட்ரேட் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வீடியோ பிட்ரேட்டை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா வீடியோ சைஸ் குறையும், பட் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும், மொபைல் குவாலிட்டி கிட்ட வந்துடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு குவாலிட்டியும் அதிகமாக இருக்கணும், சைஸும் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு தான் பிட்ரேட்டை கம்மி பண்ணணும். ஸோ பிட்ரேட்டு கம்மியாகிற அளவுக்கு தான் நீங்கள் சைஸ் நீங்கள் வச்சுக்கணும், சரியா? அதனால் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா லோ குவாலிட்டியில் வந்துடும். ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல எந்த அளவுக்கு குவாலிட்டி பிட்ரேட் இருக்குதுன்னு தெரியலனா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்கமெண்டட் பிட்ரேட் ஃபார் திஸ் ஃபைல் இஸ் 360 to 1440 kbit அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் 360லேருந்து 1440க்குள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டிங்க, இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டியும் குறையாது, சைஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஆடியோ வந்து நீங்கள் ரொம்ப ஆடியோ வந்து குறைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து குறைச்சாலும் ரொம்ப கம்மியாக தான் குறையும். ஸோ ஆடியோவை வந்து நீங்கள் குறைச்சி பிரயோஜனம் இல்லை. முக்கியமான விஷயம் இங்கே வந்து வீடியோ பிட்ரேட் மட்டும்தான், சரியா? அடுத்து இந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னா, இந்த அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்புறம் சோனி வேகஸ் அவுட்புட்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு தான். ஸோ இந்த கம்ப்ரெஸிங் நடக்கிற வரைக்கும் இங்கே காட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ வீடியோ வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு இங்கே கடைசியாக காட்டும் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 28.6 MBக்கு கம்மியாக இருக்குது. அதாவது 788 MB வீடியோ வந்து 28.6 MBக்கு கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இதுதாங்க இந்த சாஃப்ட்வேரோட ஒரு முக்கியமாக பெஸ்ட்டு விஷயம்னு சொல்கிறது. ஏன்னா நான் வந்து 168 MBக்கு வரைக்கும் குறைச்சிருந்தேன் இந்த வீடியோ பிட்ரேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு குறைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம போய் அவுட்புட் ஃபைலை போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ரெஸ் பண்ண இந்த கிரேசி லைக்ஸ் பாருங்கள், இந்த வீடியோ தோ இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 28.5 MBக்கு இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதே வீடியோ குவாலிட்டியில் இப்போ வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா? இப்போ சோர்ஸ் எடுத்து பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் தானே இருக்குது. ஆமாம்,
இதை பாருங்கள், கிரேசி லைட்ஸ் பாருங்கள், ரெண்டுமே ஒரே குவாலிட்டியில் தான் இருக்குது. இது ஒரிஜினல் அண்டு இது வந்து நான் இப்போ காட்ட போகிறது வந்து கம்ப்ரெஸ் பண்ணது. இதை பாருங்கள், நம்ம கம்ப்ரெஸ் பண்ண வீடியோ ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான், எந்த குவாலிட்டியும் குறையல. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு. இது வந்து அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குலாம் முக்கியமாக யூஸ் ஆகும். அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், சோனி வேகாஸ், அதுக்கப்புறம் நிறைய சைஸ் உள்ள வீடியோஸ் எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு முக்கியமான விஷயம், இது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கணும். ஓகே, இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. ஓகே, அண்டு ஓகே, இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர் மூலிமா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடச்சிருக்கும். வீடியோஸ்லாம் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட, யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது டவுட்டு, ஏதாவது விஷயம்னா உடனடியாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாவது டுட்டோரியல் ஏதாவது போடணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அண்டு உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோ போட முடியும். அண்டு மறக்காமல் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் மிரட்டல் பாய்ஸ் அதை விசிட் பண்ணுங்கள். அண்டு இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி நிறைய டுட்டோரியலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது JV லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.